ஹாய் ஒருவன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். என்ன சார் யோசிச்சு சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, யாருமே நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க இப்போல்லாம். அதான் ரொம்ப வருத்தமாக இருக்குது. கீழே இந்த லைக் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். 12th ஸ்டாண்டர்ட் கெமிஸ்ட்ரி கஷ்டமான சப்ஜெக்ட் இல்லை, இருக்கிறதே ஈஸி. அதுதான் ஃபிசிக்ஸை விட மேக்ஸை விட கெமிஸ்ட்ரி தான் ஈஸின்னு சொல்லுவேன். காரணம் என்ன கேட்டிங்கன்னா, நம்ம அந்த மேக்கப் ஆகிற கொஷின் பேப்பர், அதாவது இன்ஆர்கானிக் ஃபஸ்ட் 5 லெசன், அடுத்த 10 லெசன், 6லேருந்து 10வது லெசன், இந்த 10 லெசன் படிக்கிறதுக்கு ஒன்றுமே இருக்காது. நம்ம கொஷின்ஸ் படிச்சிங்கனாலே போதும். நம்ம ஆல்ரெடி இம்பார்ட்டன்ட் கொஷின் போட்டுட்டோம், 70 எடுக்கிற மாதிரி. அதுலேயே நியூமெரிக்கல் ப்ராப்ளம் எல்லாமே சேர்த்து போட்டுட்டோம். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அந்த வீடியோ வைக்கிறேன் பாருங்கள். ஏன்னா இந்த வீடியோவோட நோக்கம் என்ன அப்படின்னா, ப்ளூ பிரிண்ட்னா ஹை வெயிட்டேஜ் சாப்டர். ஹை வெயிட்டேஜுங்கிறத விட ஈச் அண்ட் எவ்ரி யூனிட்லேயும் எவ்வளோ மார்க்ஸ் கேட்குறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டாலே உங்களுக்கு பயம் போயிடும். ஏன்னா இப்போ 11, 12, 13லாம் பயப்படுவீங்க. ஐயோ நிறையா படிக்கணும், அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. படிக்காமல் போனால் கூட 90 மார்க் எடுக்கலாம். 11, 12, 13 லெசன் இல்லாமலே நீ 90 மார்க், அதாவது 70க்கு 60 மார்க் எடுக்கலாம். சரி, ப்ளூ பிரிண்ட்டு அப்படிங்கிறது கிடையவே கிடையாது நமக்கு. இருந்தாலும் ஒவ்வொரு யூனிட்லேயும் எவ்வளோ மார்க் கேட்குறாங்கன்னு சொல்லிடுறேன். ப்ளஸ் கொஸ்டின் பேப்பர் பேட்டர்ன் எப்படி இருக்குன்னு ஒரு வாட்டி சொல்லிடுறேன். ஏன்னா எவ்வளோ டைரக்ட் 5 மார்க் வரும், எங்கெல்லாம் நியூமெரிக்கல் ப்ராப்ளம் கேட்பாங்க, அண்ட் எங்கெல்லாம் ஐடென்டிஃபை ஏபிசி கொஷின்ஸ் கேட்பாங்க, எந்த மாதிரி கொஷின்ஸ் எல்லாம் கேட்க போகிறாங்க இந்த வருஷம், எல்லாமே சொல்ல போகிறேன். ரொம்ப ரொம்ப முக்கியமான வீடியோ. ஸோ அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஓகே. ஸோ யூனிட் 1ல் 8 மார்க்கு கெமிஸ்ட்ரியில் பாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க 1 மார்க்கை படித்து போட்டு ஃபஸ்ட் யூனிட் மட்டும் ஒழுக்கமாக படிச்சிட்டிங்கன்னா, எல்லாமே ஒழுக்கமாக படிச்சிட்டிங்கன்னா கன்ஃபார்மாக சொல்கிறேன், நீ நல்ல ஸ்கோர் பண்ணிடலாம், பாஸ் ஆகிடலாம். சரியா? ஏன்னா 2 மார்க்கும் வரும், 3 மார்க்கும் வரும், 5 மார்க் வரும். டேரெக்டாக 5 மார்க் வர்றது லக்கு. டேரெக்டாக 5 மார்க் வந்ததுன்னா 2 மார்க்கோ 3 மார்க்கோ ஏதோ ஒன்று கம்மியாகும். டேரெக்டாக ஒரு 5 மார்க் வரணும்னா சப்டிவிஷன் போட்டு கேட்பாங்க. ஸோ எப்படி பார்த்தாலுமே இந்த லெசன் 7லேருந்து 8 மார்க் வரதான் போகுது. அதனால் ஃபஸ்ட் லெசன் இம்பார்ட்டன்ட். யூனிட் 2 5 மார்க் தான் வரும். 2 மார்க்கோ அல்லது 3 மார்க்கோ டேரெக்ட் 5 மார்க்கோ எப்படி வேணாலும் கேட்கலாம். ஸோ அதனால் யூனிட் 2வும் ஹேண்டியாக தான் இருக்க போகுது. யூனிட் 3 பார்த்திங்கன்னா 8 மார்க், பெரிய யூனிட்டு. ஆனால் இதில் நான் கொடுத்த கொஷின்ஸ் எல்லாம் படித்தா போகுது. யூனிட் 4 5 மார்க் தான் வருது. ஒருவேளை இந்த யூனிட்டில் 7 மார்க் கூட வரலாம். டேரெக்ட் 5 மார்க் கேட்கலாம். இந்த யூனிட்டில் வந்துச்சுன்னா 7 மார்க் வரலாம், இல்லைனா 2 மார்க் அல்லது 3 மார்க் கேட்பாங்க. ஸோ யூனிட் 5 8 மார்க் வருது. யூனிட் 5 கட்டாயமாக ஒரு 5 மார்க் கண்டிப்பாக வரும். டேரெக்ட் 5 மார்க்லாம் ஏபிசியும் இருக்கலாம், ஆனால் 5 மார்க் வரப்போகுது. 2 மார்க்கோ அல்லது 3 மார்க்கோ ஏதோ ஒன்று தான் கேட்பாங்க. ஓகேவா? ஸோ ஆக மொத்தம் இந்த 5 யூனிட் படிச்சிங்கன்னா கன்ஃபார்மாக சொல்கிறேன், 3 2 மார்க், 3 3 மார்க், 2 5 மார்க் அட்டன் பண்ணிடலாம். ஆனால் ஏதாவது ஈக்குவேஷன் கம்ப்ளீட் பண்ண சொல்லி கேட்டானா அதில் மாட்டுவீங்க. அப்படி பார்க்கும்போது நம்மளால் சாதாரணமாகவே பார்த்திங்கன்னா 3 3 மார்க், 2 2 மார்க் எப்படி வேணும் எழுதலாம். 2 5 மார்க் அசால்ட்டாக எழுதிடலாம். டேரக்ட் 5 மார்க் 1 அல்லது 2 கண்டிப்பாக வந்துடும். ஸோ அதனால் நீ படிக்கிற கொஸ்டின் புக் பேக்கே வந்துடும். ஸோ ரொம்ப ஈஸியாக தான் இருக்க போகுது, சிம்பிளாக. ஸோ அதெல்லாம் என்னென்னு பார்ப்போம். யூனிட் 6 ஒரு இம்பார்ட்டண்டான யூனிட்டு, சின்ன யூனிட்டு, 5 மார்க்கு. யூனிட் 7 5 மார்க்கு வரும், சின்ன யூனிட்டு. யூனிட் 8 7 மார்க்கு, சின்ன யூனிட்டு. யூனிட் 9 சின்ன யூனிட்டு, 7 மார்க்கு. யூனிட் 10 பெரிய யூனிட்டு. ஒரு சில டைம் 5 மார்க் தான் கேட்குறாங்க, சில டைம் 8 மார்க்கு கேட்குறாங்க. டேரக்ட் 5 மார்க் கேட்டால் 8 மார்க், அதாவது ஏபின் போட்டியில் ஏதோ டேரக்ட் 5 மார்க் கேட்டால் 8 மார்க்கு, இல்லைனா 2 மார்க்கோ அல்லது 3 மார்க்கு கேட்டுறாங்க. இப்போ 10 யூனிட் மட்டும் படித்தா என்ன சார் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, கன்ஃபார்மாக சொல்கிறேன், உன்னால் எல்லா 5 2 மார்க்கும் 5 3 மார்க் எழுத முடியும், 5 மார்க் 4 வரைக்கும் எழுத முடியுங்கிறது நான் ப்ராமிஸ் பண்ணுறேன். ஏன்னு நான் சொல்ல போகிறேன். சரிங்களா? யூனிட் 11 7 மார்க் வருது, யூனிட் 12 7 மார்க்கு, யூனிட் 13 6 மார்க். என்ன சார் இவ்வளோ கம்மியாக கேட்குறாங்க, அப்போ இதுலேருந்து இவ்வளோ தான் வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாம் இவ்வளோ தான் வரும். என்ன காரணம் கேட்டிங்கன்னா, 5வது 5 மார்க் தான் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி தவிர ஃபஸ்ட்டு 4 கொஸ்டின்லேருந்து எங்கேருந்து கேட்பாங்கன்னா ஃபஸ்ட்டு 10 லெசன்லேருந்து தான். லாஸ்ட் கொஸ்டின் மட்டும் நீ கொஞ்சம் கஷ்டப்பட்டு, ஏன்னா லாஸ்ட் கொஸ்டினில் சம்மு கேட்பான், கண்டிப்பாக ஏபிசி ஐடென்டிஃபை சம் தான் கேட்பான். ஸோ அதில் 6 சாய்ஸில் நேமிங் ரியாக்ஷனு ஒரு ஏபி கொஸ்டின் கேட்பா, இல்லை டேரக்ட் 5 மார்க் கேட்கலாம், எப்படி வேணாலும் கேட்கலாம். அப்போது இந்த டேரக்ட் கொஸ்டின் கேட்டால் மெக்கானிசமோ இல்லை ஐடென்டிஃபை ஏபிசி விக்டமே டெஸ்ட்டோ லூக்கா டெஸ்ட்டோ இல்லை ஃபார்மிக் ரெடியூஸ் ஆசிடோ இந்த மாதிரி டேரெக்டாக கேட்டுடலாம். ஏபின்னு கேட்டுட்டானா கட்டாயமாக அடித்து என்னால் சொல்ல முடியும். இந்த 3 யூனிட்லேருந்து ஏதாவது ஒரு யூனிட்டில் பார்த்திங்கன்னா நேமிங் ரியாக்ஷன் கேட்டு, நேமிங் ரியாக்ஷன் தான் வரக்கு வாய்ப்பு இருக்கா சார், இல்லையா வேறு ஏதாவது வருமா, ஏதாவது ரீசனிங் கொஸ்டின் வரலாம். குளோரோபிக்ரின் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது, பிக்ரிக் ஆசிட் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது, இந்த மாதிரி கேட்கலாம். இல்லை யூசஸ் கேட்கலாம், அந்த மாதிரி ஜென்ரலாக கேட்கலாம். பி கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஏபின்னு போட்டு கேட்பாங்களா, பி கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 14th லெசன் 15th லெசன் தான் வருது. 14 15 ரொம்ப இம்பார்ட்டன்ட். 2 மார்க்லேயும் ஒன்று பார்க்க முடியும், 3 மார்க்லேயும் ஒன்று பார்க்க முடியும். 2 யூனிட் படிச்சிங்கன்னா
2 மார்க் 3 மார்க்கில் 14 15 படிக்கிறது மூலம் என்ன பெனிஃபிட்டு? தியரி கொஸ்டின், கெமிக்கல் ஈக்குவேஷன் கிடையாது. ஸோ அதனால் நீங்கள் ஜாலியாக அந்த யூனிட் படிக்கலாம். நீங்கள் 11 12 13 ஒமிட் பண்ணாலே 90 மார்க் எடுக்கலாம்னு இப்போ புரிஞ்சுதான். ஸோ அதனால் ஒமிட் பண்ணணும் அவசியம் இல்லை, எனக்கு கம்பல்சரி எழுதணும். கம்பல்சரி ஐடென்டிஃபை ஏபிசி அதுலேருந்து தான் கேட்பான். ஸோ அது என்னெல்லாம் பார்க்கணும்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு கம்பல்சரி பற்றி சொல்லிடுறேன். சென்டம் அடிக்கணும்னா கம்பல்சரி ரொம்ப முக்கியம் இல்லை. ஐடென்டிஃபை ஏபிசி கொஸ்டின் இது எங்கேருந்து சார் கேட்குறாங்கன்னா 11 12 13. இப்போ இந்த 11 12 13 எப்படி சார் நான் அனலைஸ் பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஆல்கஹால், பீனால், ஈத்தர் அப்படி படிக்கணும் 11th யூனிட். 12th யூனிட்டில் அஸ்டால்டேட், பென்சால்டேட், கார்பாக்சிலிக் ஆசிட் இப்படி எல்லாமே படிக்கணும். 13th யூனிட்டில் வந்து பார்த்திங்கன்னா அனைத்துமே படிக்கணும். இப்படி படித்தா மட்டும் தான் எழுத முடியுமான்னு கேட்டால் கன்ஃபார்மாக அப்படி தான். இதில் ஒரு லூப் கொடுக்குறேன் பாருங்கள். நான் ஒரு பிடிஎஃப் உங்களுக்கு தரேன்னு சொல்லியிருந்தேன். அந்த பிடிஎஃப் வந்து அடுத்த வீடியோவில் உங்களுக்கு தரேன், இல்லைனா அடுத்த வீடியோவில் தரேன். அந்த பிடிஎஃப்பில் இருக்கிறத மட்டும் நான் சொல்கிறத மட்டும் படிச்சிங்கனாலே போதுமானது. உங்களால் ஐடென்டிஃபை ஏபிசி கொஸ்டின் ஈஸியாக அட்டன் பண்ணிட முடியும். இல்லைனா சாமர்த்தியம் வந்து 11 12 13 ரியாக்ஷன்ஸ் எல்லாமே படிங்க. அடுத்து நியூமெரிக்கல் ப்ராப்ளம் வந்து 6 7 8 9ல் நான் கொடுத்துருக்கேன் ஆல்ரெடி. நான் கீழே பிடிஎஃப் வச்சுருக்கேன், வீடியோ வச்சுருக்கேன், பாருங்கள். அதில் படிச்சுன்னா அதில் ஒரு கம்பல்சரி வரக்கு வாய்ப்பு இருக்குது. சும்மாவும் கேட்கலாம், சும்மாவும் கேட்கலாம், இல்லை கம்பல்சரியும் கேட்கலாம். ரீசனிங் கொஸ்டின் கேட்கலாமா? அப்போ கம்பல்சரியில் கேட்டோன்னா கேட்டிருக்காங்க, டெஃபனிஷனும் கேட்டிருக்காங்க. அப்போ ரீசனிங் கொஸ்டின் எங்கே சார் போய் படிக்கிறது அப்படின்னு கேட்டால் ஒன்றும் இல்லை, நான் கொடுத்த கொஸ்டின்ஸ் படித்தா போதும். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் என்ன ரீசன் கொஸ்டின் ஏதாவது கேட்டிருக்காங்க பாருங்கள். கம்பல்சரியில் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள், அது எல்லாமே படிங்க. சரியா? ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் கேட்ட கொஸ்டின்ஸ் எல்லாமே படிக்கிறது ரொம்ப நல்லது தம்பி. ஒன்று விடாமல் படித்தா நல்லது, கம்பல்சரி மட்டும் இல்லை, ஒன்று விடாமல் படிக்கிறது நல்லது. அதுலேருந்து கூட வர வாய்ப்பு இருக்குது. சம்மு முதல் கொண்டு. கான்சன்ட்ரேட் யூனிட் 5 ஐயூபேக் நேம் கம்பல்சரியில் கேட்க வாய்ப்பு இருக்குது. 3 மார்க்லையோ 2 மார்க்லையோ. அப்போ ஐயூபேக் நேம் கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்லேருந்து எப்படி சென்ட்ரல் மெட்டல் அயான், லிகாண்ட்டு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சிடேஷன் ஸ்டேட் கண்டுபிடிக்கிறது, இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இதை தான் கொஸ்டினாக கேட்குறான். ஒரு காம்ப்ளெக்ஸை கொடுத்துட்டு அதுலேருந்து இப்படி தான் கேட்குறான். ஸோ இது நீங்கள் 5 மார்க்கில் எதிர்பார்க்கலாம். 3 மார்க்கில் 2 மார்க்கில் கம்பல்சரி எதிர்பார்க்கலாம். நான் சொன்ன மாதிரி முதல்ல சொன்ன மாதிரி எல்லா ரியாக்ஷனும் 11 12 13 பார்க்கணும். அப்படி இல்லைன்னா நம்ம பிடிஎஃப் பார்த்துக்கலாம். குவார்டர்லி, ஹாஃப் இயர்லி, ரிவிஷன் 1 ரிவிஷன் 2 கொஸ்டின் பேப்பரை வச்சு நம்ம அனலைஸ் பண்ணி அதில் என்ன கம்பல்சரி வந்திருக்குன்னு சொல்லி அதுவுமே ஒர்க் அவுட் பண்ணலாம். ரெண்டாவது வந்து அதுக்கு எல்லா கொஸ்டின் ஆன்சர்ஸுமே நீங்கள் படிச்சிருங்க. ஓகே, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினும் இதுவும் ரொம்ப ரொம்ப வெயிட்டாக இருக்க போகுது. ஏன்னா அதுலேருந்து கொஸ்டின்ஸ் வரும். இது ஒரு பக்கம். அப்புறம் யாருமே சொல்லாத ரகசியம் ஒன்று சொல்கிறேன். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் சொன்னேன். அதில் ஜூனில் இப்போ முடிஞ்ச கொஸ்டின் பேப்பர் இருக்கும் பாருங்கள். ஃபிசிக்ஸாக இருக்கட்டும், கெமிஸ்ட்ரியாக இருக்கட்டும், மேக்ஸாக இருக்கட்டும், ஜூலை 2025 ஒரு கொஸ்டின் பேப்பர் முடிஞ்சிருக்கும். அந்த ஜூன் தான் நினைக்கிறேன், ஜூன் 2025 கொஸ்டின் பேப்பர் முடிஞ்சிருக்கும். அந்த கொஸ்டின் பேப்பரில் இருக்க கொஸ்டின் ஃபுல்லாக படிச்சுட்டு 10 மார்க் எதிர்பார்க்கலாம். 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் ஏதோ ஒரு 10 மார்க் எதிர்பார்க்கலாம். இந்த ரகசியத்தை நான் உடச்சிட்டு நிறைய பேர் வீடியோ பார்க்காம ஸ்கிப் பண்ணுறீங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வைட்டல். 10 மார்க் ஏதோ ஒரு புது கொஸ்டின்லாம் வந்தால் அதுலேருந்து வருது. ஸோ அந்த கொஸ்டின் பேப்பர் ஃபஸ்ட்டு படித்து முடிச்சுருங்க. இதெல்லாம் வந்து லாஸ்ட்டில் படித்து முடிச்சு பார்க்க வேண்டிய விஷயம். சரி, இது கம்பல்சரிக்கு. இப்போ பேட்டர்ன் என்ன? ஃபஸ்ட்டு 5 யூனிட்டில் என்ன நமக்கு யூஸ்ஃபுல் பாருங்கள். 2 மார்க் 3 வந்துடுது, 3 மார்க்கும் 3 வந்துடுது, 5 மார்க் 2 வருது, 2 எழுதுகிற மாதிரி வருது, டேரக்ட் 5 மார்க் 1 அல்லது 2. ஸோ அப்போ நீங்கள் கண்டிப்பாக ஃபஸ்ட்டு 5 யூனிட் தரவாக இருக்கணும். அடுத்தது 6லேருந்து 10 ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி, அதுலேயும் 3 2 மார்க் 3 3 மார்க் 2 5 மார்க். அப்போ மொத்தம் 4 5 மார்க் எழுதிடலாம். ஏபின்னு போட்டால் கூட எழுதிடலாம். டேரக்ட் 5 மார்க் எவ்வளோ கேட்குறான்? 2 ஒன்று. இப்போ நான் அடித்து சொல்லுவேன், டேரக்ட் 5 மார்க் இன்ஆர்கானிக்கில் 1, அதாவது ஃபஸ்ட் 5 லெசனில் 1, ஃபிசிக்கலில் 1, டேரக்ட் 5 மார்க் எழுதிடலாம். நம்ம கொஸ்டின் தான் வரப்போகுது, இம்பார்ட்டன் தான் வரப்போகுது. சில டைம் லக் இருந்தால் 3 வரக்க வாய்ப்பு இருக்குது. டேரக்ட் 5 மார்க்கோட ரகசியம் அதுதான். 3 5 மார்க் வரக்க வாய்ப்பு இருக்குது. ஏன் ஆர்கானிக்கில் கூட இப்போ டேரக்ட் 5 மார்க் வாய்ப்பு இருக்குது. அதனால தான் சொன்னேன், ஆர்கானிக் பார்த்து பயப்பட வேண்டாம். ஆர்கானிக்கில் 2 மார்க் 3, 3 மார்க் 3 ஆப்ஷனில் விட்டுக்கலாமா? நீ ஆப்ஷனில் எதுக்கு விடுற? உனக்கு தான் இருக்கவே இருக்கே 14th 15th லெசன். நான் சொல்கிறேன் பாரு, யூனிட் 14 15 படிச்சிங்கன்னா கன்ஃபார்மாக சொல்கிறேன், ஈஸியாக இருக்கும். படிக்கிற புக் பேக் எல்லாமே படிச்சிரு, புக்கில் நான் கொடுத்துருக்கேன். அதை படிச்சிங்கன்னா அதில் ஒரு 2 மார்க் 3 மார்க் வருது. அதில் கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் கொடுத்துக்கலாம். அதை நம்ம ஆப்ஷன் கிடச்சிடும், நமக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்தது 5 மார்க்கில் வந்து 1 கேட்குறான். 5 மார்க்கில் வந்து 1 தான் கேட்குறான். எப்படி கேட்குறாங்க? இங்கே 5 மார்க் நான் எழுதியிருக்கேன், அதை நான் சொல்கிறேன். 5 மார்க் 1 தான். டேரக்ட் 5 மார்க்காக இருந்தால் தப்பிச்சிங்க. அது இருக்கிறது 4-5 கொஸ்டின் தான். இல்லைனா ஏபி. நான் எப்படி கேட்பாங்கன்னு நான் சொன்னேன்னா அப்படியே ப்ராப்ளம் கேட்பாங்க. ஆர் சாய்ஸில் என்ன வேணாலும் கேட்கலாம். நான் 14 15 தான் 1 கேட்குறான் நான் சொல்லிகிட்டே இருக்கேன்னா அப்படியும் கேட்கலாம். இல்லைனா 2 நேமிங் ரியாக்ஷனு கேட்கலாம். எப்படி வேணாலும் கேட்கலாம். கடைசி கொஸ்டின்
பார்த்துக்கங்க. ஸோ அதனால் இந்த ஆர்கானிக்கில் இந்த 5 மார்க் தான் தலைவலியாக இருக்க போகுது, அதுக்காக நீங்கள் படிக்கணும். 2 மார்க் 3 மார்க்காக நீங்கள் ஆர்கானிக்லாம் போட்டு உழப்ப வேண்டாம். 14th 15th லெசன் மட்டும் படித்தா போகுது. 5 மார்க் வேண்டியதை நம்ம படிக்கணும். ஓகேவா? தட்ஸ் இட். அடுத்தது இப்போது 5 மார்க் பேட்டர்ன் இப்படி இன்ஆர்கானிக் 2, அதாவது ஃபஸ்ட்டு 5 யூனிட்லேருந்து 2, அதுலேருந்து 1 எழுது, இதுலேருந்து 1 எழுதிடலாம். ஸோ ஃபஸ்ட் 5 லெசன் படித்தா 2 5 மார்க்கு. அடுத்து ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி, அதாவது 6லேருந்து 10 வரைக்கும், 3வது 4வது அதுதான். 4வது மட்டும் மேபி ஃபிசிக்கல் கேட்டு கீழே வந்து ஆர்கானிக் கேட்போம். அப்போ ஃபஸ்ட்டு 10 லெசன் தரவாக இருந்தாலும் 4 எழுதிடலாம். ஆர்கானிக்கில் பெருசாக ஒன்றும் கேட்க போகிறதில்ல. நேமிங் ரியாக்ஷனோ இல்லை மெக்கானிசமோ இல்லை விக்டமேட்டஸ் லூகாஸோ அந்த மாதிரி தான் கேட்க போகிறோம். ஆனால் இந்த இடம் டைட் பண்ணுவாங்க. மேலே சம்மு தான் கேட்பான், ஐடென்டிஃபை ஏபிசி மேலேயோ கீழேயோ. இன்னொன்று வந்து நேமிங் ரியாக்ஷன் கண்டிப்பாக ஒன்று இருக்கும். அண்ட் இன்னொன்று வந்து 14 15 லெசனில் இருக்கலாம் ஏபின்னு போட்டு, இல்லைனா ரெண்டுமே நேமிங் ரியாக்ஷன் இருக்கலாம், இல்லைனா மெக்கானிசமாக இருக்கலாம். இது வரைக்கும் கேட்ட கொஸ்டின் பேப்பர்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகேவா? ஸோ கண்டிப்பாக அட்டன் பண்ணிடலாம். ஓகே. ஸோ அதனால் 2 மார்க் 3 மார்க் பார்த்து பயப்பட வேண்டாம். வெறும் நீங்கள் அந்த டாப் ஃபஸ்ட்டு 10 லெசன் படிச்சிங்கனாலே 5 2 மார்க் 5 மார்க் எழுதிடலாம். குறைஞ்சது 4 2 மார்க் 4 3 மார்க் எழுதிடலாம். 5வது எழுதுனா 14th 15th லெசனை எக்ஸ்ட்ரா நீங்கள் படிச்சிங்கன்னா 5 2 மார்க் 5 3 மார்க் நீங்கள் எழுதுறது யாருனாலையும் தடுக்க முடியாது. அண்ட் கம்பல்சரி எழுதணுன்னா நான் சொல்லிட்டேன் என்ன பண்ணணும். ஸோ இவ்வளோ விஷயங்கள் பண்ணிங்கன்னா 100 out of 100 எடுத்துடலாம். இல்லைனா கம்பல்சரி மட்டும் என்னால் எழுத முடியாது சார், மீதியெல்லாம் சமாளிச்சிருவேன் அப்படின்னா கன்ஃபார்மாக சொல்கிறேன், உங்களால் 90 to 95 எடுக்க முடியும் கெமிஸ்ட்ரியில். கெமிஸ்ட்ரி ஒன்றும் கஷ்டம் கிடையாது. நம்ம கொடுத்த கொஸ்டின்ஸ் படிச்சினாலே போதும், தாராளமாக எழுதலாம். ஓகேவா? ஸோ பேட்டர்ன் எல்லாமே சொல்லிட்டேன், வெயிட்டேஜ் ஆஃப் சாப்டர்ஸ், ஸோ எல்லாமே சொல்லிட்டேன். இனி உங்கள் இஷ்டம், நீங்கள் தான் படிக்கணும். இப்போ இருக்க நாட்களில் படித்து முடிச்சிடலாமா கேட்டால் கண்டிப்பாக முடிச்சிடலாம். ஃபஸ்ட்டு 10 லெசன் முடிக்க ட்ரை பண்ணேன். அதுக்கப்புறம் 14 15 முடி, லாஸ்ட்டில் 11 12 13 படி. அதை வச்சு போட்டு குழப்பிட்டு இருக்காது. ஓகே, தேங்க்யூ.